ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. வணக்கம். நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட நேம் வந்து அஸ்வின் விநாயக். நான் வந்து கே கம்யூனிட்டியில் இருக்கேன். நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து விசட்டையில் இருக்கேன். நான் இங்கே நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக வந்து கே இருக்கீங்க? ஆக்சுவலி மை ஏஜ் ஆஃப் 16 to 17 அந்த ரேஞ்சில் இருந்து. நீங்கள் வந்து ஒரு கே அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து தெரிய வந்தது? ஆக்சுவலி ஒரு அட்ராக்ஷன் ஆஃப், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஈர்ப்பு தான். ஆக்சுவலி ஒரு பையனை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு அட்ராக்ஷன் வருது. ஆக்சுவலி அந்த ஸ்டேஜஸில் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்மளுக்கு அட்ராக்ஷன் வரணும். ஜென்ரலாக வந்து காமனாக வந்து ஒரு பையன்னா ஒரு பொண்ணை பார்த்தா தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த ஏஜ் ஆஃப் 16 to 17 வந்து எனக்கு ஒரு பையனை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அது வந்து எனக்கு அப்போ தெரியல. ஸோ என்னோடய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக எனக்கு அதை பற்றி தெரிய வந்தது. ஓகே, நம்ம வந்து ஒரு கே கம்யூனிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நீங்கள் ஒரு கே அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு. ஆமாம், கண்டிப்பாக. அப்படி ரியலைஸ் பண்ணப்போ வந்து உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஒரு மென்டல் ப்ராப்ளம் அது எப்படி? ஆக்சுவலி என்னென்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா அது வந்து ஒரு ஃபெமினின் கேரக்டர் மாதிரி தான். ஆக்சுவலி நம்ம வெளியே காட்டிக்கிறோம், நம்ம உடல் ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து கை அசைவு கால் அசைவு வச்சு காட்டுறோம். அதை பொறுத்தது கிடையாது இது. ஆக்சுவலி என்னென்னா, என்னோட மனசு பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாரை லவ் பண்ணுறேன், யாரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு பொண்ணை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணுறத விட, நான் வந்து பர்சனலாக இந்த கே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆணை பார்த்து தான் வந்துட்டு, ஒரு ஜென்னை பார்த்து தான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்கள லவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பையனை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர ஒரு பொண்ணை பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஒரு கேவையும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரையும் வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க? கே வந்து எப்படின்னா, அவங்க கிராஸ் ட்ரெஸ்ஸராக இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்னு அவங்களுக்கே தெரியாது. எப்படி வேணால் இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலி நான் இப்போது கேன்றதை வந்து ஃபாரினில் நான் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அதிகமாக. நான் யூடியூப்பில் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, கேவோட லவ் எப்படி இருக்கும், ஸோ 2 பேர் லிவிங் டுகெதராக இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க, ஸோ ஒரு கேவோட ப்ரொப்போசல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அதிகமாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பர்சனலாக. ஸோ சொல்லப்போனால் அந்த மாதிரி தான் எல்லாமே. அப்படின்ற ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், என்னோட சர்க்கிள் வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் கேயாக இருக்கும்போது எனக்கு தெரியல, இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கும்போது இதெல்லாம் இப்போ யார்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்லாம் தெரியல. ஸோ என்னோட சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு தான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது கே ஃப்ரெண்ட்ஸ்ட்டு தான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்டை தான் நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ பசங்க இருக்கும்போது பசங்க டு பசங்க தான் வந்து ஒரு பொண்ணை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியும். பொண்ணை பற்றி பேசுறதா இருக்கட்டும், மித்த எந்த விஷயங்களும் அதே மாதிரி தான். இதை போய் ஒரு நார்மலான ஸ்ட்ரைட் பர்சன்ட்டை போய் நான் அதை பேச முடியாது. அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இப்படி வேடிக்கையாக இருக்கும். இது வந்து புதுசாக இருக்கும் அவங்களுக்கு சொல்லப்போ. ஸோ அது வந்து நம்ம சேம் ஃபீலிங் இருக்கக்கூடிய பர்சன்ஸை மட்டும்தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எப்படி வந்து அந்த கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சீங்க? ஆக்சுவலி சேம் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு இருக்கிறான், ஆப்போசிட்டில் வரான் நம்மளை. நான் அவனை பார்க்குறேன், அவன் பார்க்கும்போது நல்லா இருக்கான். ஸோ நானும் நல்லா இருக்கனால அவனை என்னை பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆகுது. சப்போஸ் நான் நடந்து போகிறேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்னை பார்க்குறான். ஸோ நம்மள ஒரு மாதிரி அவன் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். அந்த மாதிரி போகிறப்போ ஒரு ரோட்வேஸில் போகிறவங்க கூட சும்மா அவங்களா வந்து கூட பேசுவாங்க. ஆக்சுவலி இந்த பஸ் எங்கே போகுது, இந்த மாதிரி இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது, ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கிள் வளர ஆரம்பிச்சது. நீங்கள் இதை வந்து உங்கள் அதாவது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லைனா பேரண்ட்ஸையோ வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிறது, உண்மையிலே சொல்ல போனால் நம்மளோட கல்ச்சர் அதுவே கிடையாது. கிடையாதுன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கல்ச்சர் வந்து நம்ம ஓப்பனாக ஒவ்வொரு விஷயத்த ஓப்பனாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ்டையோ சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணுறோட மென்டாலிட்டியோட அவங்க இல்லை. ஆக்சுவலி நம்ம கல்ச்சர் வந்து ஒரு பையனும் பொண்ணு மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நம்ம பையனும் பொண்ணு மட்டும் தான் லவ் பண்ணணும். ஆக்சுவலி நம்மளோட கல்ச்சர் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இந்த விஷயத்தில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க சான்ஸும் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டுறாங்க. இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன்? எப்படி சொல்கிறது, அதிகமாக வந்து வெளிநாட்டு கல்ச்சர்ஸை வந்து சொல்லணும் நம்ம மக்கள்கிட்ட. ஆக்சுவலி இன்னும் வந்து அந்த கிராமத்தோட வாசங்கள் அந்த நாகரிகங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால அந்த மாதிரி விஷயத்த அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வைக்கணும் நம்ம. இது வந்து வெளிநாடுகள்ல மட்டும்தான் இந்த அதாவது வெளிநாடுகள்லயும் வந்து இது வந்து முழுசா அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், மோஸ்ட்லி எனக்கு என்னமோ அதுதான். நான் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் கூட நான் வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். நான் ஃபாரினர்ஸை பார்த்துருக்கேன், ஆக்சுவலி அவங்களோட பேசியிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் சொல்கிறப்போ வந்து நான் வந்து ஒரு கே அப்படின்னு தன்னோட ஐடென்டிட்டியை வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, சொல்கிறாங்க. என்னோட ஃபேமிலிக்கு நான் கேன்னு தெரியும், அட் மை ஏஜ் ஆஃப் 16 நான் வந்து என்னோட கே ஐடென்டிட்டியை என்னோட ஃபேமிலி கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு நான் நிறைய கேட்பேன். எவ்வளோ விஷயங்கள் கேட்க முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் கேட்கும்போது அவங்களே ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு 50 வயசு இருக்கும் ஒருத்தருக்கு, 55 வயசு இருக்கும், அவருக்கு இன்ன வரைக்கும் மேரேஜ் ஆகலையா. ஏன்னு கேட்கும்போது ஐமக்கே நான் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், நான் ஒரு ஃப்ரீடம், ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு ஃப்ரீ பேர்டு, நான் எங்கே வேணால் போவேன், என்னோட சேம் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய பர்சன் கூட நான் ஃபன் வச்சுக்கிறதுக்கு நான் சான்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு கே பேர் இருக்கான், ஸோ நான் எதுக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி கேட்குறேன். அவர் வந்து இந்த ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோமோசெக்சுவலுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹோமோசெக்சுவலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ்னா என்ன சொல்லுங்க? ஆக்சுவலி என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹோமோசெக்சுவாலிட்டி எப்படி இருக்குன்னா, சில பர்சன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், கே கம்யூனிட்டியே வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நமக்கு வந்து கை கால் வந்து ஃபெமினினாக இருக்குது அப்படின்னாலே நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு சில பேர் அவங்களாவே தன்னை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அந்த கே கம்யூனிட்டிக்கு வராங்க, கிராஸ் ட்ரெஸ்ஸர் ஆகிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம புரிய வைக்கணும் மக்களுக்கு. இங்கே அங்கே அப்படி கிடையாது, தான் கேன்னு அவங்களுக்கு ஐடென்டிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அவங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க போக மாட்டாங்க. லைஃப்ல வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஏதாச்சும் இருக்கு? நிறையா இருக்குது ஹராஸ்மெண்ட்ஸ். எப்படின்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் கே பீப்புள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் அவங்களுக்கு ஃபெமினிட்டி இருக்கும், கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அவங்களோட அந்த கொஞ்சம் இருக்க ஃபெமினிட்டியை வச்சு அவங்க வந்து நிறைய வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, வார்த்தையாகவே சொல்லி விட்டுருவாங்க. அதாவது சொல்லும்போது கூட நீ அந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரி இருக்க, சொல்லி நீ ஃபெமினினாக இருக்க, நீ இப்படி பண்ணலையா அப்படி பண்ணலையா, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் போயிட்டுருக்கோம், 5 பசங்க இருக்காங்கன்னா 5 பசங்க கூட அந்த 6வது பர்சன் அந்த கே பீப்புள் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ 5 பேர் குரூப்பாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன், சம் ட்ரிப்பு கூட போகிறாங்க, அந்த மாதிரி ரைடு ஏதாவது போகிறாங்க, அந்த மாதிரி போகிறப்போ இந்த பையனை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ லைட்டாக ஃபெமினினாக இருக்கிறான், ஸோ நம்மளோட சேர்ந்தவன் கிடையாது, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி அதுதான் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்ஸ் எப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பேசிகிட்டே இருப்பானுங்க. நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னால் நீங்களாம் வந்து சொல்ல வரியான்னு கேட்பானுங்க. அடிக்க வர்றது இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அடிக்க வருவாங்க. சில பேர் வந்து செக்ஷுவலாகவே வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நிறைய பேர் கொஞ்சம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான், கொஞ்சம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்கிட்டு அவன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ரூடாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த வகையில் வந்து நிறையா ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலி ஒருத்தவங்களை பார்த்து ஒன்று வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க, அது அவங்களோட ஃபீலிங். இப்போ நீ ஒரு ஸ்ட்ரைட் பர்சனை கொண்டு போய் ஒரு பையனை விட்டுட்டு இப்போ ஃபன் பண்ண சொன்னீங்கனாலோ, இல்லை அவங்க மேலே அவனை லவ் பண்ண சொன்னீங்கனாலோ அதெல்லாம் வராது. இப்போ அதே மாதிரி ஒரு கே பர்சன்ட்டை கொண்டு போய் ஒரு பொண்ணை விட்டிங்கன்னா, அந்த பையன் போய் தொடுற விஷயங்கள் கூட அவனுக்கு வந்து உணர்ச்சி இருக்காது, அந்த பொண்ணை தொட்ட விட்டால் கூட அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரெயிட்டை வந்து ஒரு கேயால செடியூஸ் பண்ண முடியாது. அதாவது வந்து ஒரு கே வந்து ஸ்ட்ரெயிட் கூட போய் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. வச்சுக்கலாம். ஆக்சுவலி எப்படின்னா, அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக மட்டுமே தான் இருக்கும். அது ஒரு பேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. அவங்க ஒரு லிவிங் டுகெதர் அந்த மாதிரிலாம் இருக்கவே சான்சஸ் இருக்காது. ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரைட் வந்து இது வரைக்கும் அந்த செக்ஷுவல் இது விஷயங்களே பார்த்துருக்க மாட்டான். ஸோ இந்த பையன் வந்து பண்ணுற ஃபன் விஷயங்கள் பிடிச்சிருக்கனால, ஸோ அந்த செக்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டால் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறான் அவனை. அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப். அப்போ ஸ்ட்ரைட்ஸும் வந்து ஹோமோசெக்சுவலில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட்ஸும் ஹோமோசெக்சுவலில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க, ஒன்லி த செக்ஸ் அந்த பார்ட்டுக்கு மட்டும். நீங்கள் யாராச்சும் ஸ்ட்ரைட்டை வந்து அப்ரோச் பண்ணி நிறையா யாராச்சும் ஓகே எல்லாருமே ஓகே சொல்லியிருக்காங்களா இல்லை யாரும்? இல்லை, ஆக்சுவலி நான் அப்ரோச் பண்ண ஸ்ட்ரைட்ஸ் வந்து அந்த மாதிரி வர ஸ்ட்ரைட்ஸ் மட்டும்தான். ஓகே. ஓ, அவங்களாவே வர ஸ்ட்ரைட்ஸ் மட்டும்தான். ஸோ யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? போய் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டை போயிட்டு வந்து ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு அதில் வந்து எப்படி அதில் ஹராஸ்மெண்ட்டும் நடக்கும். இப்போ நீங்கள் போய் ஒரு ஸ்ட்ரைட்டை அப்ரோச் பண்ணும்போது அந்த பையன் வந்து வேறு ஏதாவது தப்பாக பேசிடுவான், இல்லைனா அடிக்க வந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு போகாமல் நான் அந்த அளவுக்கு போனதில்லை. நான் கேட்ட ஸ்டோரிஸ் வரைக்கும் நிறைய பேர் அடிலாம் வாங்கியிருக்காங்க. என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம்? ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நல்லா க்ரூம் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னா ஒருத்தவங்க மேலே ஆசை வரும். இப்போ ஒரு பொண்ணே இருக்கட்டும், நல்லா போனி டெயில் போட்டு அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வரும்ல, அந்த மாதிரி தான். நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு அவனா க்ரூம் பண்ணிட்டு சூப்பராக வந்தானா அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு நேராக போய் அவனை அப்ரோச் பண்ணுறது, தப்பாக போய் நிற்கிறது, பேசுறது, அந்த பையனை தொட்டு பேசுறது சில பேருக்கே தெரிஞ்சு போய்ட்டு, பசங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த பையன் இந்த காலத்து பசங்களுக்கே தெரிஞ்சிடும் எதுக்கு அந்த பையன் தொடுறான், எந்த மாதிரி பேசுகிறான். ஸோ அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோமோசெக்சுவல் அதாவது நீங்கள் வந்து ஒரு அன்னோன் பர்சன்ஸ் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஏதாச்சும் வச்சுருக்கீங்க?
ஆக்சுவலி நான் வந்து கே ஆப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 2-3 ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2-3 ஆப்பில் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம், பட் அவங்க வந்து பேசுறது நல்லா இருந்திருக்கும். நம்மக்கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துருப்பாங்க சில பேர், நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க, ஸோ நல்லா பேசுகிறாங்களே வைக்கிறாங்களே, கேராக பேசுவாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைனா கேராக பேசுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்டெல்லாம் ஃபன் வச்சுருக்க அளவுக்கு இருக்காது. ஒரு ஆசை, ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம். பட் வந்து ஒரு ஒரு அன்னோன் பர்சன் கூட வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுலாம் அன்னோன் பர்சன்ஸ்லாம் எப்படி சொல்கிறேங்க, கமர்ஷியல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போலாம். கமர்ஷியலாக போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஃபன்னுக்கு. நீங்கள் அந்த ஆப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னு கொட்டை எழுத்தில் போட்டிருப்பாங்க. இந்த ஹோமோசெக்சுவாலிட்டிலேயே வந்து கமர்ஷியல்ஸை போகிறவங்க இருக்காங்க, மதுரையிலையும் பே பண்ணி வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் பண்ணி வரவங்கன்னா என்ன மாதிரி அவங்களும் வந்து கேவாக தான் இருப்பாங்க, அதாவது பைசெக்சுவல் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து அவங்க ஏதாவது வெளியே எங்கேயாவது போயிடுவாங்க, இல்லை இவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து தனியாக ஒரு கே கம்யூனிட்டி பார்க்கறதுக்கு சான்சஸ் கிடச்சிருக்காது. ஸோ ஒரு ஆப்குள்ளே போகிறது கமர்ஷியல்னு போட்டால் ஓகே, இந்த பையனுக்கு பே பண்ணி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், ரெகுலராக கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போனா அது அன்னோன் பர்சன் தானே அவங்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு மேல் ப்ராஸ்டியூஷன் மாதிரி அப்படின்னு கண்டிப்பாக நிறையா இருக்குது இந்த மாதிரி. அந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃபாக செக்ஸ் வச்சுக்குவீங்களா இல்லைனா? இல்லை, மோஸ்ட்லி வந்து சேஃபஸ்ட் செக்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சில பேர் வந்து அதோட அந்த சேஃபான விஷயங்களை பற்றி தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல போகணும்னா அந்த சேஃப்டி யூஸ் பண்ணி பண்ணுறதோட சேஃப்டி இல்லாமல் பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ பர்சன்ஸ் வந்து என்னென்னா காசு கொடுத்து போகிறனால சேஃப்டி வந்து இவ்வளோ காசு நான் கூட தரேன் சொல்லும் போது அவங்களோட சேஃப்டி அங்கே வந்து அந்த ஒரு பாதுகாப்புன்றது அங்கே உடஞ்சி போயிடுது. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஒரு இது ஒரு இது ஹெச்ஐவி இந்த மாதிரியான. ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ நாங்கள் எடுத்த சர்வே படி நான் ஒரு என்ஜிஓவில் இருக்கிறேன், பீரிஜிகேட்டரோட போஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து 18 to 25 தான் அதிகமாக இருக்காங்க. 18 to 25 நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துலேயே ஒரு 3 பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டேன். நாங்கள் போய் டெஸ்ட் போடும்போது 3 ஹெச்ஐவி பாசிட்டிவ் சின்ன பசங்க 3 பேருமே இந்த சரௌண்டிங்லே. அண்ணா நகர். எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சேஃப் தான் முக்கியம். ஆக்சுவலி க்ளீன் அண்ட் சேஃபாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. 25 அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. லைக் கண்டிப்பாக இருக்குது. அப்போ வந்து அந்த ஒரு டிசீஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து சேஃபர் செக்ஸ் இஸ் மஸ்ட்டுங்க. அவங்களுக்குலாம் பொதுவாகவே சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சேஃப் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். சேஃப்டின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். ஆக்சுவலி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்காக மற்றவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையை அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் செல்ஸோட கவுண்ட்ஸ் வந்து கம்மியாகிடக்கூடாது. கம்மியாக அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ அதாவது வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு தன்னை வந்து ஒரு கே அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆளால் வெளில சொல்லிக்க முடியாது. சேம் டைம் அவனுக்கு வந்து ஒரு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்றதே வந்து அவனால் ஷேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில அவங்களோட சிச்சுவேஷன் வந்து எவ்வளோ இதாகும்? ஆக்சுவலி என்னென்னா ஒரு பையன் வந்து இப்போது சின்ன ஏஜ் குரூப்பில் இருக்கிற பையன் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வந்து அந்த ஹெச்ஐவி அந்த ஒரு கிருமியால் வந்து பாதிக்கப்பட்டுறான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஃபன் பண்ணுற விஷயம் போது அப்போ இருக்கும்போது எப்படின்னா நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா நீ ஃபுல்லாக வந்து அழுவேன். நம்மளோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இன்னுமே எதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலி. ஆனால் அது சாதாரண நோய் மாதிரி தான். ஆக்சுவலி நான் ஒரு சுகர் மாதிரி தான், டயபெட்டிஸ் மாதிரி தான். என்னென்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், இந்த நல்ல சாப்பாடு இருக்க வேண்டிய ஹெல்த்தாக இருக்கணும், நல்ல நிறைய விஷயங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். செக்ஸ் பண்ணும்போது வந்து சேஃபாக இருக்கணும், அது ஒரு விஷயம் மட்டும்தான். அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா உக்கிரமாக இருக்கும் சில பேருக்கு. அதாவது நமக்குலாம் வந்துருச்சு, நம்ம யாருக்கு வந்துச்சுன்னு தெரியாது, நம்ம சும்மா போவோம், யாருக்குன்னா வந்துருப்போம், நமக்கு என்ன தேவையா அப்படின்லாம் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா சரி நமக்கு தான் வந்துருச்சு, வேறு மற்றவங்களுக்கு எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு சேஃபாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆனவங்க ஃபன் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. வந்து ஹோமோசெக்சுவல் டேட்டிங் ஆப் பற்றி சொன்னீங்க. ஆமாம். அந்த ஆப் வந்து என்ன மாதிரியான ஆப், அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்? ஆக்சுவலி நான் பார்த்த ஆப் நேம் சொல்லலாமா? ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிரைண்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் இருக்கேன், இந்த லொக்கேஷன் சரௌண்டிங்கில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபைல்லாம் காட்டும். ஸோ சப்போஸ் அவங்களோட ஃபோட்டோ போட்டுருந்தா நம்ம பேசிக்கலாம். ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கேட்டுக்கலாம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க டீட்டெயில்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த ஆப் மூலயமா வந்து நீங்கள் நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஹோமோசெக்சுவல் அப்படின்னு தெரியாமல் உங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு மூலியமாக வந்து தெரிஞ்சவங்களா இருக்கவங்க வந்து மீட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் அப்படி மீட் பண்ணும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களோட ரியாக்ஷன்?
எப்படி இருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம காலேஜ்லேயே படித்த பையனாக இருக்கலாம், நம்ம ஸ்கூல்லேயே படித்த பையங்களா இருக்காங்க, பசங்களாக இருக்கலாம். ஸோ நீயும் அப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபேஸ் எப்படி காட்ட போகிறோம்? இப்போ ஒரு நாளாக வந்து சேட் பண்ணி ஒரு பையனை பார்க்க தான் போனேன். அந்த பையன் ஃபோட்டோவில் கூட எனக்கு தெரியல. பஸ் ஸ்டாப்பில் நின்று தூரமாக பார்க்கும்போது நம்ம கூட படித்த பையன் தெரியுது. அப்போ என்ன நினைக்கும் போது நம்ம ஃபோன்லேயே நம்ம சொல்லிக்கிறது இல்லைடா நான் இந்த ஆல்ரெடி உனக்கு எனக்கு தெரியும், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியது அவ்வளோதான். ஆக்சுவலாக அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போக தான் செய்வாங்க. ஹோமோசெக்ஷுவல் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆணை பார்த்து வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மென்ஸ் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஹோமோசெக்ஷுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை தான் நான் சொல்லணும். ஆக்சுவலி என்னென்னா எல்லாருமேலேயும் ஆசை வரும். பசங்கள்லாம் எப்படி தான் ஷர்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஸோ ஒரு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க மேலே ஒரு 50% பசங்க வந்து நல்லா இருப்பாங்க, மேன்லியாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்ஸாக தான், மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த பசங்க அந்த பையன் கே பையன் வந்து கொஞ்சம் ஒரு ஃபெமினாக ஆக்ட் பண்ணால் அவனை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவனோட லைஃபே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அளவுக்கு நிறைய நடந்திருக்கு நான்லாம் பார்த்த வரைக்கும். பிகாஸ் நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். என்னோட என்ஜிஓ வந்து நான் வந்து எவ்வளோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். அவங்ககிட்டலாம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த பசங்களாம் சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த இதுக்கு நான் போகவே மாட்டேன், ரணவேதனையாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கொடுமையை தாங்க முடியாமல் நிறைய பேர் ட்ரான்ஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஃபெமினின் கேரக்டர் தான் நம்மளோட ஐடென்டிட்டி வந்து இதுவே கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர் தான் நம்மன்னு சொல்லிட்டு அவங்க மாறினதை பற்றிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ஹோமோசெக்ஷுவலை வந்து கூப்பிட்டு ஒரு பொண்ணை வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒரு சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்றது வந்து லீகல் கிடையாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இருக்கும்போது ஒரு ஹோமோசெக்ஷுவலை கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இட்ஸ் லைக் ஏ மாஸ்டிபியூஷன், அவ்வளோதான். அவ்வளோதான் தரமணி படத்தில் சொன்ன மாதிரி. ஆமாம், படத்தில் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் அ மாஸ்டிபியூஷன். ஆக்சுவலி அந்த பொண்ணோட வந்து ஃபுல்லாக வந்து அவனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஆக்சுவலி நானே ஒரு ஸ்ட்ரைட் கையாக இருக்கும், நானே ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ண போகிறேன்னா நான் ஒரு ஸ்ட்ரைட் கையை வந்து ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுற விஷயமும் நான் வந்து அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுற விஷயமும் வித்தியாசமாக இருக்கும். நானே ஒரு பையனோட தோளில் சாஞ்சு தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த பொண்ணு நம்ம தோளில் சாஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது எப்படி பாசிபிள்? ஸோ அவங்க வந்து ஒரு லாயல்ட்டி மிஸ் ஆகும். கண்டிப்பாக லாயல்ட்டி உண்மை இருக்காது. இங்கே நிறைய கே பர்சன்ஸ் வந்து இப்போ நான் பார்த்த வரைக்கும் பைசெக்சுவலாக மாறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த நம்மளோட நிலைமையிலேருந்து அந்த அவங்களே மாறிட்டாங்க. நம்ம வந்து கே தான், ஆனால் வந்துட்டு காலத்தோட கட்டம், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸு அதெல்லாம் பொறுத்து வந்து அவங்கள வந்து பைசெக்சுவலாக மாற்றிக்கிட்டாங்க. அது வந்து ஒரு பொண்ணை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், அந்த பொண்ணு வந்து எவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. உண்மை தானே? அவங்க வந்து கொஞ்சணும்னு நினைப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சா ஆசையாக பேசணும்னு நினைப்பாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சா நாளாக உண்மையிலே சொல்லப்போனால் என்னோட கமிட் தான் நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன். எடுத்ததுமே என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, காலேஜ் கிளம்பியாச்சா, ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து காஃபி கொடுக்குறது சரி, அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நம்ம எந்திரிச்சோமா, காலைல கிளம்பினோமா, ஆஃபீஸ்க்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, திரும்ப சாப்பிட்டோமா, தூங்கினோமா, வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை டச் வச்சுக்கிட்டோமா, அதோட முடிஞ்சுது. ஸோ யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஹோமோசெக்ஷுவலாக இருந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் நிறைய பேர் இருக்காங்க, மதுரை சிட்டிலே எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஸோ அங்கே வந்து அந்த பொண்ணோட ஃபீல் வந்து எப்படி இருக்கும்? லைக் அவங்க வந்து வேற ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா? ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கே பர்சன் இருக்காரு, அவருக்கு ஏஜ் வந்து ஒரு 40 இருக்கும், அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ எப்படின்னா வந்துட்டு இங்கே பார்க் இருக்குல்ல, அங்கே வருவார், நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு தடவை, நல்லா பேசுவார் வைப்பார். பட் என்னன்னா அந்த அவர் கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து இவரால் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல. அந்த பொண்ணு இப்போ வந்து வேற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் இருக்குது போகிறதுக்கு. இதில் வந்து இன்னொன்று கன்வர்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஹோமோசெக்ஷுவலை கூப்பிட்டு நீ வந்து ஈஸியாக வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக மாறிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் இதாக வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறது. இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தா ஒரு கேயால வந்து ஸ்ட்ரைட்டாக மாற முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்போ எதுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கவுன்சிலிங் கொடுக்கும்போது வந்து அந்த கே வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஆக்சுவலி என்னன்னா, கன்வென்ஷனல் தெரப்பி யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் காயாக இருந்து அது ஒரு ஹோமோசெக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து கன்வென்ஷனல் தெரப்பி வந்து ஒத்துக்கிறோம். ஒரு பியூர் ஸ்ட்ரைட் காய் நீங்கள் போய் என்னதான் சொன்னாலும் அந்த பையன் செத்து போயிடுவான், இல்லைன்னா என்கிட்ட ஓடி போயிடுவான். இதுதான் நடக்கும். நாங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம் இந்த கன்வென்ஷனல் தெரப்பிலாம். ஒரு பையனுக்கு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே கொடுத்தோம், ஏதாவது நல்ல பையன் தான் கொடுத்தோம். அந்த பையன் என்னன்னா போய் இங்கேருந்து ஓடி போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஜமாத்தில் போயிட்டு இதாகிட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் என்ன செஞ்சுட்டானுங்க, நம்ம இப்படி இருக்கிறோன்னு சொல்லிட்டு நினச்சி சும்மா இந்த சென்சிட்டிவான பர்சன்ஸ்லாம் வந்து இறந்து போயிடுவாங்க.
நம்மளோட ஏதாவது விஷம் குடிச்சு பாய்சன் குடிச்சு அந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க நிறைய பேர், நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த கன்வர்ஷன் தெரப்பி அப்படின்றது வந்து நீங்களும் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க? அப்படி கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த பையன் வந்து எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கு. ஸோ ஒரு நீட்டாக ஒரு பர்சன் வரும்போது அவனோட பேச்சுலையும் சரி, அவனோட விஷயங்கள் நிறைய விஷயங்களையும் வந்து அந்த ஆக்டிவிட்டி தெரியலை அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக கேட்குறது. நீ ஸ்ட்ரைட்டாக இருந்து இந்த மாதிரி வந்தா இல்லை உனக்குள்ளே இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குதா அந்த மாதிரிலாம் கேட்டு, அது கன்வென்ஷனல் தெரப்பி மாதிரி கிடையாது. அந்த பையனை வந்து நம்ம சொல்கிறோம், எவ்வளோ தூரம் நம்ம வந்து சொல்ல முடியுமோ சொல்லுவோம். ஒரு ஹோமோசெக்சுவல் வந்து என்னென்ன ரீசனுக்காகலாம் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க? ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும். இல்லை பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சவங்களா இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு பார்ட்னர் வந்து தன்னோட பார்ட்னர் வந்து தன்னை வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் தன்னை விட்டுட்டு வேறு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், இல்லை வேறு கே பர்சனாக இருந்து கே லவ்வில் வந்துட்டு அந்த பையன் இன்னொரு பையனை பார்க்குற மாதிரியாக இருக்கலாம். அந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெலாம் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் என்ஜிஓ பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் என்ஜிஓ ஒரு என்ஜிஓ பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அந்த என்ஜிஓ அப்படின்றது அது என்ன மாதிரியான என்ஜிஓ, அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்ப்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி என்னென்னா, எங்கள் என்ஜிஓ வந்து கே அண்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும், அதாவது சில பேர் வந்து அதில் படிக்காதவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்ட்ஸு அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான சில லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லேண்டெல்லாம் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குலாம் லேண்ட்லாம் கொடுக்குறாங்க, பட்டா கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட மெடிக்கல் செக்கப்ஸ், அதே மாதிரி மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ. பிகாஸ் நிறைய பேர் வந்து அதில் செக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து அதிகமாக வந்து ஹோமோசெக்சுவல் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட நோய் வந்து எந்த விதத்துலையும் அவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக செக்கப்ஸ் அதிகமாகவும் அவங்களோட சேஃப்டிக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ ஹோமோசெக்சுவல்ஸ் ஆக்சுவலி நான் வந்து பர்சனலாக இதுக்குள்ளே வந்துட்டு நான் 4.5 வருஷமாக இருக்கேன். எங்கள் என்ஜிஓவில் மட்டும் 4 வருஷமாக இருக்கேன் நான். ஸோ 4 வருஷமாக இருக்கிற வரைக்கும் நானும் நிறையா பேர் வந்து நியூவாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து கொடுத்துருக்கேன் ஆஃபீஸ்க்கு. நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மொத்தம் வந்து மதுரையில் மட்டுமே 1009 பேர் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டி பீப்புள்ஸ் இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை சேர்த்து வந்து 1009 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து எங்களோட இதுவே வந்து அதிகமாக வந்து இந்த மருத்துவத்தை பொறுத்து தான் இருக்கும். அதாவது ஹெச்ஐவி டெஸ்ட்டாக இருக்கட்டும், பால்வினை டெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட டெஸ்டிங் பற்றி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் வந்து மக்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எப்படின்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பிடி இருப்பாங்க, ப்ராஜெக்ட் டைரக்டர் இருப்பாங்க, பிஎம் வருவாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர், அவங்க கீழே வந்து 4 ORWs இருப்பாங்க. ORWs அப்படின்னா வந்து அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ். அதாவது 4 அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ்க்கு கீழே, ஒவ்வொரு அவுட்ரீச் ஒர்க்கர்ஸுக்கு கீழே மொத்தம் சேர்த்து 17 peer educators இருக்காங்க. ஸோ வீக்லி வந்து 17 peer educatorsக்கும் ரிவ்யூ நடக்கும். ஸோ ஒரு peer educator கீழே மேக்ஸிமம் வந்து ஒரு 60 பீப்புள்ஸ் இருப்பாங்க. 60 to 100 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆவரேஜில் வந்து ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றியும் சரி, அவங்களோட தேவைகள் பற்றியும் வந்து அந்த peer educators பார்த்துப்பாங்க. peer educators ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ORWஸ்க்கு போகும். ORWஸோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து பிடிக்கு போகும், பிஎம்க்கு போகும், ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு போகும், ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து பிடிக்கு போகும், ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு போகும், அப்புறம் அங்கேருந்து பிஓக்கு போகும், ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. இந்த என்ஜிஓ அப்படின்றது வந்து யாருக்கு கீழே வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான். ஆக்சுவலி வந்து ஒரு வாலண்டியர்ஸ் எதுக்குன்னு நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து தான் ஃபண்ட்ஸ் வருது. அதாவது டான்சாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, டான்சாக்ஸு, டிஐன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் மூலிமா நம்மளுக்கு ஹெல்ப்ஸ் வருது. சம்டைம்ஸ் ஸ்வஸ்தி அந்த மாதிரி அமைப்புகள் மூலிமா கூட நம்மளுக்கு ஹெல்ப் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான சைட் பை சைடு அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டேரெக்டாக எங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்கிறதில்ல. பட்டா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதாவது கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஆமாம். ஹோமோசெக்சுவல் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியுமா? லைக் அதாவது வந்து அதுதான் நான் சொன்னேனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா, அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க எடுக்கிறத பொறுத்து தான். இது 3ஆம் பாலினம் விச் மீன்ஸ் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, டிஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து இப்போ நிறைய அமைப்புகள் மூலயமா நாங்களும் வந்து போராடிட்டு இருக்கிறோம். 4ஆம் பாலினம் கேட்குறாங்க சில பேர். எங்கள் 4ஆம் பாலினம் எடுத்துக்கோங்க, கே அப்படின்ற கம்யூனிட்டி அப்படின்லாம் கேட்குறாங்க. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படின்னா யார், ஹோமோசெக்சுவாலிட்டியை பற்றி வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா? ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது சேம் ஜெண்டரில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரே இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது தன்னோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி. ஆக்சுவலி
ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறத வந்து ஒரு ஆணும் ஆணாகவோ இல்லை ஒரு பெண் பெண்ணாகவோ வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதை பற்றி தான் ஹோமோசெக்சுவாலிட்டி. அதுதான் இப்போ நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து எப்படி ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நார்மலாக காமனாக ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு பையன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு பையன் மேரேஜ் பண்ணுறதும் சரி, பொண்ணு மேரேஜ் பண்ணுறதும் சரி, அது லீகலைஸ் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொசைட்டில கேக்குறது வந்து ஒரு சேம் செக்ஸ் மேரேஜ். சேம் செக்ஸ் மேரேஜ் கண்டிப்பாக வேணும். அப்படி சேம் செக்ஸ் மேரேஜ் இல்லைனாலும் இந்த லீகலைஸ், அதாவது எப்படி சொல்கிறது, இது கேன்ற ஒரு விஷயத்தை வெறுக்கக்கூடாது யாருமே. இது ஒரு அக்செப்ட் பண்ணணும். ஒரு வீட்டில் வந்து சொல்லும்போது வந்து ஒரு பேரண்ட் கண்டிப்பாக இதே வந்து நம்மளோட சொசைட்டியில் வெளியே நீங்கள் வந்து ஃபாரின் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அதை சொல்கிறத வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் வந்து அவங்க சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறாங்க. கொஞ்சம் வந்து நடுவில் லைட்டாக சின்ன இது இருக்க தான் செய்யும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும் அவங்களுக்குள்ள. அப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இப்போ தான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வீட்டிலேயே ஏற்றுக்கிறாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ யாரும் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைன்னா கொஞ்சம் போக வந்து சொசைட்டி போக வந்து மாறிடும்னு நான் நினைக்கிறேன். மாறினா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். தேங்க்ஸ்.